பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல இருந்து துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்னும் அல்லாஹ்விடத்துல இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல நபியின் மீது நாம் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இந்த ஒரு நாளை அடைந்த எவரும் துவா அதிகமாக கேட்காமலோ இல்ல ஸலவாத்தியை அதிகமாக ஓதாமலோ இஸ்திகஃபாரை அதிகமாக செய்யாமலோ நீங்க விட்டு விடாதீங்க. ஏன்னா ஒரு வாரத்துடைய துவா உங்களுக்கு ஜும்மா நாள்ல கபுலாகும். அதே மாதிரி ஒரு வாரம் செஞ்ச பாவம் உங்களுக்கு ஜும்மா நாள்ல கழியும். அதே மாதிரி ஒரு வாரம் நம்ம செய்ததை விட அதிக செலவாத்து இந்த நாள் ஓதுனா உடனே அந்த செலவாத்து நபி அவர்களிடத்துல போய் உங்களுக்கு பதில் கொடுக்கும். மற்ற நாட்கள் கூட நமக்கு உடனே செலவாத்து போது பதில் வருதுன்னு நமக்கு சொல்லப்பட்டதில்லை. அப்ப அந்த அளவுக்கு சிறப்பு இந்த ஜும்மாவுடைய நாளோட தொடர்பு இருக்கு. ஜும்மா அப்படிங்கிறது இந்த உலகத்துல மட்டும் இல்ல, மறுமையிலையும் உங்களுக்கு பலனுள்ளதாக சிறப்பிக்க கூடியதாக இருக்கும் ஒரு நாளாக இருக்குது. அப்படி ஜும்மாவை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த நாள்ல ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடியும் ரப்பி ஃபிர்லி வர்ஹம் வாந்த ஹைருர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. இது துவான்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரப்பி ஃபிர்லின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நீதான் என்னை மன்னிக்கணும் ரப்பே, என்னுடைய ரப்பே என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். அடுத்தது வர்ஹம், மன்னிச்சுட்டு மட்டும் விட்டுறாத, எனக்கு அருளும் புரிய அப்படின்னு கேட்கிறோம். இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கோம்னு வைங்க, நம்மளால கொடுக்கவே முடியல, ஏதோ ஒரு கட்டத்துல அவங்களே நமக்காக கழிச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடடா பரவாயில்லையே, நம்மளுடைய கடனை அவங்களே கழிச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அதே அவங்க கழிச்சுட்டு மட்டும் இல்ல, கடன் கொடுத்த அளவுக்கான மறுபடியும் காசை சும்மாவே கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடனையும் கழிச்சுக்கிறாங்க, கையிலயும் காசு கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரிதான் அல்லாஹ் ரப்பிக்கு ஃபிர்னா அல்லாஹ் மன்னிப்பா. அடுத்தது வருகம்னா உடனே என்ன பண்ணுவான், மன்னிச்சது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய அருளை பொழிவான். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, மன்னிப்பும் கிடைச்சு பாவமும் கழிஞ்சு இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளான தேவைகளும் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதனால ரெண்டையுமே பெற்றுத்தரக்கூடிய அந்த வார்த்தையை ஓதணும். இது ரெண்டுமே துவா தான். இந்த ரப்பி ஃபிர்லினாலும் தனியா ஒரு துவா, வர்ஹம்னாலும் தனியா ஒரு துவா. அதுக்கப்புறம் நம்ம ஒரு திக்ரு ஓதுறோம், அந்த ஹைருர் ராஹிமீன். ஏன்னா ஒரு துவா ஓதுனோம்னா அதோட ஒரு திக்ரு ஓதும் போது அந்த துவா கபுலாகும். அதனாலதான் அந்த ஹைருர் ராஹிமீன் ஓதுறோம். அப்படின்னு என்னன்னா, நீதான் கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு மன்னிப்ப கொடு, எனக்கு அருளை கொடு. ஏன் நான் அதை கேட்கறேன்னா, ஏன்னா உன்னாலதான் அது தர முடியும், நீ கிருபியானவனா இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஏன்னா உன்னால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், நீதான் தாராள குணம் உள்ளவர், நீதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு ஆளு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு கூட சந்தோஷம் வருமா, பரவாயில்லையே நம்மள இவ்வளவு புகழ்றாங்கன்ட்டு. அந்த மாதிரிதான் அல்லாஹ்விடத்துலயும் நம்ம துவா கேட்கும் போது கூட திக்ரு சேர்த்திக்கணும். இது ரொம்ப ஒரு அழகான வார்த்தை, ரப்பிகு ஃபிர் வர்ஹம் வஅன்த ஹைருர் ராஹிமீன் அப்படிங்கிறது. இதை நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி 12 முறை ஓதிக்கொள்ளுங்க. இரவு வரையுமே நீங்க ஓதிக்கொண்டே இருக்கலாம். இது எவ்வளவு ஓதினாலும் உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்க வேண்டிய 3/2 சிறப்பு இதனாலே கிடைச்சிடும். ஒண்ணு மன்னிப்பும், இன்னொன்று துவா கபுலாகிறதும் இதுலயே நடந்துரும். மூணாவதா தனியா என்ன பண்ணணும்னா, நீங்க செலவாத்தும் அதிகமாக ஓதிக்கொள்ளணும். எந்த செலவாத்து வேணா நீங்க ஓதிக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு நீங்க ஓதிக்கொண்டே இருங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்த வாரம் இந்நேரம் நமக்கு ஜும்மா ரமலான்ல இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாமே நமக்கு ரமலான்ல சிறப்பாக கொடுப்பானாக. ஆமீன் சொல்லிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.